புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரின் மேலான நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடை பின்பற்றலாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் சாந்தி என்றென்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, சமீபத்தில் காஷ்மீரில் நடந்த நிகழ்வுகள் நாட்டில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியும் ஒரு பதற்றத்தையும் அது ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த காஷ்மீரில் நடந்த அந்த நிகழ்வுகள் 22ஆம் தேதி நடந்த அந்த நிகழ்வு பகல்காம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஊரில் சுற்றுலாவிற்கு சென்ற பயணிகளிலே 26 பேர்கள் அதை கொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு நாட்டில் மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை அது ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த செயல் ஒரு மோசமான ஒரு செயல் என்பதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே ஒவ்வொருவர்களும் அதனை கண்டனத்தை எடுத்து வைக்கின்ற அந்த நேரத்தில் இஸ்லாமும் அதை மிகப்பெரிய ஒரு பாவமான குற்ற செயல் என்பதை இஸ்லாம் எடுத்துரைக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள், எந்த ஒரு மனிதர் ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து அந்த ஆயுதத்தை தூக்கி காமித்து ஒரு ஆளை மிரட்டுவாரோ எச்சரிக்கை செய்வாரோ என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அந்த ஆயுதத்தின் மூலமாகவே ஷைத்தான் அவனை நரகத்தில் தள்ளிவிடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். எனவே ஆயுதத்தை எடுத்து மிரட்டுவது என்பதை இஸ்லாம் தடை செய்கின்றது. அதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனுக்காக வேண்டி ஒரு ஆயுதத்தை தூக்கி அந்த ஆயுதத்தை காண்பித்து மிரட்டுவான் என்று சொன்னால் உடனே அடித்து விடுவேன், கொலை செய்து விடுவேன் என்றோ ஏதாவது அந்த மிரட்டல் வார்த்தைகள் விடுவான் என்று சொன்னால் அந்த மனிதனின் மீது மலக்குகளுடைய சாபம் இறங்குகின்றது. மலக்குகள் அந்த மனிதனை சபிக்கின்றார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எதிராக ஆயுதத்தை தூக்கினாலோ மிரட்டல் விடுகின்ற பொழுதோ அவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உண்டானவனாகவும் நரகத்திற்கு செல்லக்கூடியவனாகவும் அவன் ஆகிவிடுகின்றான், மலக்குகளுடைய சாபத்திற்குரியவனாகவும் ஆகிவிடுகிறான் என்று சொன்னால் அதே அந்த மனிதன் எடுத்து அடுத்தவர்களை கொலை செய்கிறான் என்று சொன்னால் ஆயுதத்தை கொண்டு மிகப்பெரிய பாவம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். மிரட்டுவதை தடை செய்கிறது இஸ்லாம் என்று சொன்னால் கொலை செய்வதற்கு எந்த வகையிலும் என்ன செய்ய அனுமதி கொடுக்கவில்லை இஸ்லாம். அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு இந்து சகோதரனை கொலை செய்வதற்கு கூட உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே தான் பெருமாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான், "வமன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்தி ஃபகஅன்னமா கதல அன்-நாஸ ஜமீஆ." எவன் ஒரு மனிதன் காரணம் இல்லாமல், குழப்பம், எந்த விதமான குழப்பம் இல்லாமல், ஃபஸாது இல்லாமல் ஏதுமின்றி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்வான் என்று சொன்னால் வமன் கதல ஃபகஅன்னமா ஒரே ஒரு மனிதனை அவன் கொலை செய்தாலே ஒரு சமூகத்தை அவன் கொலை செய்ததற்கு சமமானது என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அதே போலத்தான் ஒரே ஒருவனை மாள வைத்தால் கூட
ஒரே ஒருவனுக்கு நீங்கள் காப்பாற்றினீர்கள் என்று சொன்னால் அன்னமா அஹ்யன்னாஸ ஜமீஆ. அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், நீங்கள் ஒருவனை நீங்கள் அந்த துன்பத்திலிருந்து நீங்கள் மீட்டெடுத்தீர்கள் அல்லது வாழ வைத்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த அடியானை ஒரு சமூகத்துக்கு வாழ வைத்ததுடைய நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அடியானுக்கு தருகின்றார். எனவே ஒரு பாவத்தை செய்வதற்கோ கொலை செய்வதற்கோ இஸ்லாம் ஒருபொழுதும் அனுமதி வழங்கவில்லை என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு மனிதன் கொலை செய்தால் ஒரு சமூகத்தை கொலை செய்வதுடைய குற்றம் அவனுக்கு இருக்கிறது என்பதையும், அதே நேரத்தில் யார் ஒரு மனிதரை காப்பாற்றுகின்றார்களோ வாழ வைக்கின்றார்களோ அவர்கள் ஒரு சமூகத்தையே வாழ வைப்பதுடைய நன்மை அவர்களுக்கு கிடைக்கும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறார். எனவே இன்று நாம் பார்க்கின்ற பொழுது அந்த நிகழ்வில் இருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு ஒரு கூட்டம் வருகின்றது. பயணிகளை அந்த சுற்றுலா பயணிகளை எல்லாம் சுட்டு தள்ளுகின்றார்கள். அதிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த ஊரை சார்ந்தவர்கள், காஷ்மீரில் வாழக்கூடிய அந்த மக்கள், அதிகமான மக்கள் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய அந்த மக்கள், அவர்கள் ஒரு பொழுதும் என்னவில்லை, அந்த யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அந்த இடத்திற்கு வந்தார்களோ கிட்டத்தட்ட 2000 பயணிகளை அங்கே பாதுகாக்கின்றார்கள். எதிரிலே கொலை செய்யப்பட்டவர்கள் ஒரு கூட்டம் வந்து கொலை செய்தது 26 பேர்கள் என்று சொன்னால் 2000 பேர்களை அவர்களை பாதுகாக்கின்றவர்கள் முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய மஸ்ஜிதுகளிலே பாதுகாக்கின்றார்கள். ஒரு தோழர் முஸ்லிம் தோழர் தன்னுடைய முதுகில் சுமந்து கொண்டு ஒருவரை போக்கிச் செல்கின்றார். இப்படியான பல நிகழ்வுகள் எல்லாம் அங்கே நடந்திருக்கிறது. எனவே ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம், ஒரு முஸ்லிம் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு உதாரணம் 2 முறையிடத்திலே பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வு தான் அந்த காஷ்மீரில் நடந்த நிகழ்வு என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே அதிலே அந்த குதிரை சவாரியை கொடுக்கக்கூடியவர், குதிரையை நீக்கக்கூடியவர், பயணிகளை அழைத்து வரக்கூடியவர், அவர் ஒரு போராட்டம் செய்யது ஆதில் ஹுசைன் என்று சொல்லப்படக்கூடியவர். அவரும் அந்த தீவிரவாதிகளுக்கு எதிராக யுத்தம் செய்து போராட்டம் செய்து கொல்லப்பட்டார் என்பதை நாம் பார்க்கலாம்.